இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பல விஷயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள். ஒரு விஷயத்துக்கு ஒரே விதமாக முடிவெடுக்காமல் இரண்டு விதமாக யோசித்து வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் இது கரெக்டாக செயல்படுத்த முடியல அப்படின்னா இன்னொன்று கரெக்டாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வைத்திருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள்லாம் நட்பு ராசியாக பெரும்பாலும் அமையும். உங்களுடைய நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் உங்களுக்கு நண்பர்களாக அமையக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடியவங்க. ரொம்ப அனுபவசாலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே வரும். வயது குறைவாக இருந்தால் கூட ரொம்ப அனுபவசாலி மாதிரி எல்லா விஷயத்தையும் அறிந்த மாதிரி பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க. ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு? எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும்? எந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு? எந்தெந்த முடிவுகள்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு பட்டதாரிகளாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பெரும்பாலும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் படித்த பட்டத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஆனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் பார்க்கும்போது 3வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆனி மாதம். குறிப்பாக ஜூன் 15ஆம் தேதியில் தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரை இந்த ஆனி மாதம் இருக்கும். 32 நாட்கள் கொண்டது தான் இந்த ஆனி மாதம். இந்த மாதத்தில் சுபகாரியம் செய்வதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. பல ராசிகளுக்கு சனியோட ஆதிக்கம் உள்ளதுனால நடராஜரையும் வாராகி அம்மனையும் வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றம் வரும். சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாமாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற மாதத்தில் நவ கிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த மாதத்தில் நடைபெறதுனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மிதுன ராசி
ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் நிதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதத்தில் நிதி சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கோர்ட்டு வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கைக்கு வரும் பணத்திற்கு தேவையான சொத்து வாங்கலாம். அதே மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையுடைய தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதனால் இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை வியாபாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு மகிழ்வான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். யாரையுமே அனாவசியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பகிச்சிக்க வேண்டாம். வீணாக ஏதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பேச்சில் நிதானமாக இருக்கணும். வீண் பகை வேண்டவே வேண்டாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனி மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஆனி மாதம் முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்ச இந்த மிதுனராசி அன்பர்கள் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதுனராசி அன்பர்கள் செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. பல காரியங்கள் அனுகூலமாக நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு பணம் வரத்து ஓரளவுக்கு திடீர்னு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைந்து யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது அடிக்கடி வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக கூட இருக்கட்டும் அல்லது கணவராக கூட இருக்கட்டும், பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. ஒருவர் புரிந்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள் வகையிலையும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறது, அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் செல்கிறதா இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு உஷ்ணம் தொடர்பான நோய்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் உரிய சிகிச்சையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் யாருக்காவது அனுப்புறது அல்லது வாங்குறது அப்படின்னா கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கரெக்டாக அனுப்புகிறோமா கரெக்டாக வாங்குறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். அப்படி கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதற்கு உரிய ரீசன் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுக்காக ஆடம்பர வசதிக்காக அதிகம் கடன் வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை
சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. போட்டிகள் வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வருவீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் மனசோர்வு, உடல் சோர்வு, அசதி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு நுணுக்கங்களை பயன்படுத்திங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். தேங்க்யூ.